மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் பார்ப்போம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்களையும் பார்த்துடலாம். ஒரு பவுலில் நான் 1.5 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஸோ இதில் 3/4 கப் ரவா, ஸோ 1/2 கப் மைதா எடுத்திருக்கேன். தயிர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கிளறிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளறி கரெக்டாக 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஊற விட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. அப்போ தான் நல்லா புளிச்சு வரும். ஸோ இப்போ 1 மணி நேரம் கழிச்சு எடுத்துட்டேன். பாருங்கள், நல்லா புளிச்சு வந்துடும். இதில் நான் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், மிளகு சீரகம் நுணுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் இஞ்சும் கொத்தமல்லி கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதோட பெருங்காயத்தூளும் சேர்த்து உப்பும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. கேரட் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து கிளறிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தண்ணி பதத்துக்கு அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு தோசைக்கல் ஹீட் ஆனோன்னா இப்படி மேலால் தெளித்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தெளித்து விட்டுட்டு இந்த கேப்பெல்லாம் தோசை கரண்டி வச்சு தடவி விட்டிங்கன்னா இந்த மாதிரி தடவிட்டு எண்ணெய் விட்டு திருப்பி எடுத்திங்கன்னா சூப்பரான மொறுன்னு இன்ஸ்டண்ட்டான ரவா தோசை ரெடி. சூப்பரான ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஆப்டான சட்னி பார்க்க போகிறோம். இது தக்காளி பொட்டுக்கடலை சட்னி. ஸோ அடுப்பு பற்ற வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு தக்காளி, பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். 3 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இதில் 2 பூண்டு பல், கொஞ்சம் இஞ்சி துண்டு சேர்த்து கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் பொட்டுக்கல்லையும் போட்டு மிதமான தீயில நல்லா வதக்கி ஆற வச்சு அதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு தாளிப்பு கொடுத்துருவோம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலில் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு பெருங்காயத்தூள் போட்டு ஆற விட்டு இந்த சட்னியும் கலந்து சூப்பரான பொட்டுக்கடலை சட்னி ரவா தோசை ரெடி. ஈஸியாகவும் எம்மியான லஞ்சும் சைட் டிஷ்ஷும் தான் பார்க்க போகிறோம். அது தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். அடுப்பு பற்ற வச்சு அதில் கடாயை விட்டு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. அதோடு சேர்த்து பூண்டு பல்லும் போட்டிருக்கேன். இன்றைக்கி மஞ்சள் தக்காளி விதையும் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூனை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கெட்டிவிடுங்க. இதில் 1 எலுமிச்சை சைஸ் புளி கரைச்சி ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விடும்போது உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இதில் 1 கட்டி வெல்லத்தை சேர்த்து இறக்குனீங்கன்னா சூப்பரான வத்தக்குழம்பு ரெடி. இந்த வத்தக்குழம்புக்கு ஆப்டான சைட் டிஷ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வாழைக்காவை இந்த ஷேப்பில் கட் பண்ணி நான் அதை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான தண்ணி விட்டு இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா வேக பண்ணணும். அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே வெங்காயம் எல்லாத்தையுமே கோல்டன் ப்ரௌனில் வதக்கிட்டு இதில் நம்ம வேக வச்ச வாழைக்காவையும் சேர்த்து வதக்கிற வேண்டியதான். வதக்கின உடனே அதில் தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் துருவி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி இறக்குனீங்கன்னா சூப்பரான சைட் டிஷ் ரெடி. இதை நான் வத்தக்குழம்போட சாதத்தோட டேஸ்ட் பண்ணேன். ஒரே மாதிரி இட்லி தோசைக்கு பதிலாக சூப்பரான அவல் டின்னர் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். அடுப்பு பற்ற வச்சு அதில் கடாயை வச்சு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கேன், பட்டாணியும் அவிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டுக்கோங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஸோ உப்பு போட்டுக்கோங்க. நான் அவளை தண்ணியில் ஊற விட்டு வேக வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரான அவல் உப்புமா ரெடி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த நல்ல உள்ளவங்களுக்கும் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு ஒதுக்கு நல்லவங்களுக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.